ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பராபரம் குழுவில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும், நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக இந்த நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எல்லோரும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புகள பகிர்ந்து கொண்டீங்க. அந்த அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிற மாதிரி, இங்க அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. ஏனென்றால் அது நம்முடைய சுயம், நம்முடைய இயல்பு, நம்முடைய யதார்த்தம் அப்படிங்கிறதுனால, அந்த அன்பு தான் சிவம். இப்ப நம்ம இந்த பராபரம் பாடசாலையில, இங்க பாடம், பட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயங்கள நாம இங்க வேதத்திலிருந்து எடுத்து குடுக்கும்போது, இந்த வேதம் எல்லாம் முழுமையாக சமஸ்கிருத மொழியிலேயே இருக்கு. அதாவது தேவநாகரி அப்படிங்கிற எழுத்துக்கள் மூலமா நாம இத படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் நெறைய நம்ம இந்த சமுதாயத்துல சரியா சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவ உண்மை. ஏன்னா ஒரு காலத்துல நானும் இறைவன தேடி, ஓடி, அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிகாட்டுதல்ல நமக்கு வழிநடத்தி கொண்டு போனாங்க. ஆனா அவங்கவங்களுக்கு தெரிஞ்சத நமக்கு சொல்றாங்க. யாரிடத்திலும் அனுபவ உண்மைகள் இல்ல. அதாவது புத்தக அறிவ வச்சுக்கிட்டு அவங்கவங்க இதுதான் சரி அப்படிங்கிற மாரி இந்த உலகத்துல உறவாடி கொண்டிருப்பதனால, இப்ப நாமளும் தெரியாம அந்த கூட்டத்துல போய் சிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கும் அதுதான் சரிங்கிற ஒரு மனோபாவத்த அவங்க உண்டு பண்ணிடுறாங்க. இப்படிதான் இன்றைக்கு நெறைய ஆன்மீக இயக்கங்களும், நெறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்கு. ஆனா நாம இங்க கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது மனிதனுடைய பூர்வீகம் எப்படி? நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? இங்க சமுதாய நல்லிணக்கம் என்பது எப்படி இருந்தது? அது இடையில் எவ்வாறு மாறியது? அந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? அப்படின்னுலாம் நம்ம நெறைய விஷயங்கள ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுடைய சுயநல போக்கு தான் அப்படியெல்லாம் மாத்தியிருக்குங்கிறதையும் நம்ம அனுபவத்துல பார்க்குறோம். அது இனபேதம், மதம் இது மாரி நெறைய விஷயங்கள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இப்போ நல்ல விஷயங்கள் எது? கெட்ட விஷயங்கள் எது? அப்படின்ட்டு நம்ம பிரிச்சு பார்க்கிறதுக்கு தான் மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பகுத்தறிவ வச்சு நடைமுறையில எது நல்லது, எது கெட்டதுன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்கு எனக்கு எதெல்லாம் சந்தோஷத்த குடுக்குதோ, நல்லது செய்தோ, நன்மையா இருக்கோ, மகிழ்ச்சிய தருதோ, அதுதானே மற்றவர்களுக்கும் நல்லது செய்யும், சந்தோஷத்த குடுக்கும் அப்படின்னு பார்த்து, அது மாரி நம்ம வாழ்றது தான் இங்கு உண்மையான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா நெறைய பேர் அப்படி வாழ்றதில்ல. நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, தனக்கு மட்டும் நல்லது வந்தா போதும். மற்றவர்கள் எப்படியோ போகட்டும். அப்படிங்கிற கெட்ட எண்ணங்கள் அதிகமா மக்களிடத்துல பரவிட்டதுனால, அவரவர்கள் சுயநலமா வாழ்றத விரும்புறாங்க. மற்றவர்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அது நம்ம நடைமுறையில பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? பணத்துக்காக என்ன வேணா செய்வான். பதவிக்காக என்ன வேணா செய்வான். தன்னுடைய படிப்புக்காக இன்னொருத்தன எப்படி வேணா மாத்துவான். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே இன்றைக்கு அனுபவ உண்மைகளா நம்மகிட்ட நெறைய சோசியல் மீடியாக்கள்லயும், செய்தித்தாள்கள்லயும், டெலிவிஷன்கள்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்ப இந்த உயரிய அத்தியாத்ம ஞானத்த, அதாவது இந்த வேதங்கள், வேதாந்தங்கள், பண்டைய ரிஷிகளுடைய பாடங்கள் எல்லாமே சமுதாயத்துக்கு கொண்டு சேர்த்துறது அப்படின்னா, அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்முடைய சனாதன தர்மம் அதற்கு ஒரு வழி வகுத்து வச்சிருக்கு. அத பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 நிலைகள்ல குடுக்கும்போது, அந்த பிரம்மச்சரியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கல்விய கசடற கற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த கசடற கற்ற கல்வியின் வழி நம்ம வாழ்க்கைய வாழ வேண்டும். அதுதான் புருஷார்த்தம். அதாவது புருஷார்த்தம் அப்படின்னா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. அந்த கற்றுக்கொண்ட கல்வியின்படி நாம அறம் தவறாம தர்மப்படி வாழ வேண்டும். நேர்மையாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். அதன் வாயிலாக உண்டாகின்ற இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு நாம இந்த பிறவி பெருங்கடலை கடக்கின்ற வீடு பேறு, விடுதலை அப்படிங்கிற நிலைய அடைய வேண்டும். இதுதான் இலக்கு. இப்படிதான் நம்முடைய சாஸ்திரம் வந்து புருஷார்த்தமாகவும் குடுக்குது. நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியல் நெறியாவும் குடுத்திருக்கு. அப்ப இதை நடைமுறைப்படுத்தும்போது நெறைய பேர் வாழ்ந்து வர்ற பாதையில, அந்த புருஷார்த்தத்துல கற்ற பாடங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? நல்ல உயரிய பாடங்கள், உபதேசங்கள் எல்லாம். அதை நடைமுறைப்படுத்தி இல்லற வாழ்க்கைய சரியா வாழ்ந்தவங்க, சரியா இந்த சமுதாயத்த அணுகுறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. நிறைவா இருக்கிறாங்க. ஆனா, சிலர் போலியா வந்து இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சமுதாயத்த குழப்புவாங்க. நெறைய பேர் அப்படிதான் குழப்புறாங்க. அத நம்ம நடைமுறையில பார்க்குறோம். அதுல நெறைய பேரும் போய் சிக்கிக்கிறாங்க. புரிதலற்ற தன்மை தான் அதுக்கு காரணம்னு பார்க்குறோம். இப்ப இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சனாதன தர்மத்துல புருஷார்த்தம் அப்படிங்கிற அடிப்படையில, அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற நிலைப்பாட்டுல நம்முடைய குறிக்கோள் வந்து வீடு பேறு. அந்த இறுதி நிலையாகிய விடுதலை. அந்த விடுதலை எதற்கு? இந்த மனதுக்கு தான். ஏன்னா மனம் தான் இந்த உலக விஷயங்கள்ல சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. இத பற்றி ஒரு உயர் பரிமாண அறிவை மனம் எப்படி அடைவது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மனம்ங்கிற விஷயத்துல உங்களுக்காக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இது மாரி பாதைகள்ல நம்ம பயணம் பண்ணும்போது, வானப்பிரஸ்தம்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதாவது புருஷார்த்தம்ல அறம், பொருள், இன்பம், வீடுல அந்த இறுதி நிலையாகிய வீடு பேறை அடைவதற்கு வாழ்வியல் நெறிமுறைகள்ல பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தத்த பயன்படுத்திக்கணும். வானப்பிரஸ்தம் அப்படின்னா என்னன்னா, வயதானவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக ஓடுனோம். பொருளாதார பிரச்சனைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்களெல்லாம் ஒரு வாரி கரை சேர்த்துனோம். குழந்தைங்கலாம் நல்ல விதமா தயாராயிட்டாங்க. எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அப்படின்னு விட்டுட்டு, பெரியவங்க வந்து வானப்பிரஸ்தத்துல வந்து அந்த இறுதி நிலையாகிய சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கைய நல்ல விதமா முடிக்கணும். அதுதான் விடுதலை, வீடு பேறு. ஆனா நெறைய பேர் அப்படி வர்றதே கிடையாது. அதாவது பொருளாதார தேவைகள் வந்து வயதான பிறகு கூட அதிகமா தேவைப்படுதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். அதுல நெறைய வயதானவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் தான் நெறைய பேர் வந்து இன்னும் அதிகமா சம்பாதிக்க ஓடுறாங்க. அப்புறம் நெறைய ஃபைனான்ஸ் பண்றாங்க. சம்பாதிச்சு வச்ச பணத்தெல்லாம். அப்ப என்றைக்கு பார்த்தாலும் இந்த பணத் தேவைகள் வந்து நமக்கு நிறைவாகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, நமக்கு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதாவது அன்றைய தேவைக்கு நமக்கு தேவை என்னவோ அதை விட்டு அடுத்த தேவைக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு நம்ம போகும்போது, அதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னா இல்ல. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்ப வாழ்க்கையும் முடிஞ்சு போய் நெறைய பேரு மரணத்தை அடையறத பார்க்குறோம். ஆனா நம்முடைய தர்மம் வந்து அந்த வானப்பிரஸ்தம்ங்கிற நிலையில வயதானவர்களுக்கு என்ன சொல்லுது? என்ன அறிவுறுத்துது அப்படின்னா, இப்ப இந்த வாழ்வியல் நெறிமுறைகள நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, வந்த வேலைய முடிச்சுட்டு விடுதலை அடையணும் அப்படின்னா, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்பதை விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மனித பிறவியினுடைய மகத்துவம். ஆனா அது எடுத்த உடனே வானப்பிரஸ்தத்துல வருமான்னா வராது. சரியான வாழ்க்கை முறைய கடைபிடிச்சு வாழ்ந்தவங்களுக்கு தான் அது வரும். அப்படி வர்றவங்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வழி தவறி போனவங்க, வாழ்க்கை மாறி போனவங்க இதுல வரவே மாட்டாங்க. வருவதும் இல்ல. ஏன்னா நம்ம நெறைய வயதான பிறகும் பார்க்குறோம். 70 வயசு, 80 வயசு, 90 வயசு ஆனாலும் உலக விருப்பங்கள்லயே வாழ்ந்துகிட்டு வாழ்க்கைய முடிச்சுக்கிறவங்கள பார்க்குறாங்க. இன்றைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா, இப்போ டெக்னாலஜில வீடியோ, டிவி, மொபைல் ஃபோன் எல்லாம் வந்த பிறகு வயதானவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னா, டிவி சீரியல்ல உட்காந்துட்டாங்க. எல்லாருமே டிவில உட்காந்து சீரியல் பார்க்குறது. ஒரு காலத்துல படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே வாழ்க்கைய ஓட்டி முடிச்சுக்கிறாங்க. அதாவது மனித பிறவியினுடைய மகத்துவத்த அறிந்து கொள்ள பெரும்பாலானவங்க தயாராவே இல்ல. அத நம்ம நல்லாவே பார்க்க முடியுது இப்ப இன்றைய காலகட்டங்கள்ல. அன்றைய காலகட்டங்கள்ல கூட இல்ல தான். ஏன் அப்படின்னா, அறிவு விருத்தியாகாத மனிதர்கள் தான் அதிகம். அதாவது ஒரு சிலர் தான் இதுல விழிச்சுக்கிறாங்க. 1000ல் ஒருவன் தான். பகவத்கீதை சொல்ற மாரி.
அப்போ எத்தனையோ கோடியில் ஒருவன் வந்து என்னை அடைகிறான் அப்படின்னு கீதை சொல்ற மாரி, எத்தனையோ கோடியில ஒருத்தன் தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுறான். மீதி எல்லாம் வந்து சராசரி மனிதர்களாகவே வாழ்ந்து, அப்படியே உடம்ப விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நான் எதுக்காக இத பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த பராபரம் பாடசாலை, அதாவது சமஸ்கிருத வார்த்தையில சொல்லணும்னா பாடசாலையில, இங்க வந்து நெறைய ஆன்மீக விஷயங்கள ஒரு அறிவியல் பூர்வமா விளக்கம் குடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது மூட நம்பிக்கைகளையோ, முட்டாள்தனங்களையோ இங்க நம்ம வந்து புகட்டுவது கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்மாவை அறிவது என்பதனால, அந்த ஆன்மாவை தன்னுள் உணர்வது என்பதனால, அந்த வாழ்க்கைய ஒரு உபயோகமா நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அதற்கான அடிப்படை அறிவு வந்து நம்முடைய வேதாந்தங்கள் கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துச் சொல்லி, அதை வந்து கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்ற 2 பிரிவுகளாக நம்முடைய பண்டைய ரிஷிகள் பிரித்துக் கொடுக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி, அதுல சரியான பாதையில உங்கள அழைத்துக் கொண்டு போவதற்கு தான், இப்ப இந்த பாடசாலையில நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதற்கான பல பயிற்சிகளும், பாடங்களும் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த பாடத்த ஏன் குடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னா, இப்ப என்னுடைய வயதான காலத்துல வானப்பிரஸ்த நிலையில நான் இந்த சமுதாயத்துக்கு இந்த மாரி ஒரு சேவை செய்யணும்னு பார்க்குறேன். அப்புறம் இறுதியில நான் சந்நியாசத்துக்கு போகும்போது, எனக்கு எதுவும் தேவையில்லன்ட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா இருக்கிற ஒரு பற்றற்ற நிலை. அந்த நிலைக்கு போகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்கு. ஸோ, இப்ப என்னுடைய வாழ்க்கைய நான் பயனுள்ளதா இந்த மாரி சமுதாய சேவையில மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டு தான், இந்த பாடசாலையில எல்லாருக்குமே பாடங்கள குடுத்துட்டு இருக்கேன். அதாவது வானப்பிரஸ்தம்ங்கிற நிலையில இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து புருஷார்த்தத்துல அறம், பொருள், இன்பம், வீடுபடி வாழணுங்கிற ஆசை. அதே மாதிரி நம்முடைய சனாதன தர்மம் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறியிலயும் பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று முறை தவறாம வாழணுங்கிற ஆசை. அதன்படி நான் வாழ்ந்தேன். புருஷார்த்தத்துல படிக்க வேண்டியத படிச்சேன். இல்லறத்துல என்னுடைய கடமைகள என்னுடைய மனைவி, குழந்தைகளுக்கு ஒரு கணவனா, ஒரு தகப்பனா என்ன செய்யணுமோ அத செய்றேன். செய்து கொண்டிருக்கிறேன். இத்துடன் இப்ப நான் வானப்பிரஸ்தத்துல வயதான காலத்துல வந்துட்டேன். அப்ப எனக்கு உலகியல் தேவைகள விட, இந்த உலகத்துக்கு நான் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில, உபயோகமா என்னுடைய வாழ்க்கைய நகர்த்துறேன். அதுக்கு தான் இந்த பாடசாலை ஆரம்பிச்சு, இங்க நெறைய பாடங்கள, வேதாந்த விஷயங்கள குடுத்துட்டு இருக்கேன். இப்ப இதுல வந்து நெறைய குடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா, எனக்கு அந்த அளவுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. உடலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. வயது ஆக ஆக அதுக்கு தகுந்த மாரி தானே நம்ம வேலை செய்ய முடியும். இன்னும் நம்ம வயசு பசங்க கிடையாது இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாரி நானும் என்னுடைய வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கேன். அப்போ நான் இப்போ வந்து அத்வைத வேதாந்த வகுப்புகள் எடுக்கிறேன். அப்புறம் பொதுப்படையா மனம்ங்கிற டாபிக்ல பேசுற மாரி நெறைய உபநிஷதுகள் வகுப்புகள் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கேன். ஏன் இதெல்லாம் செய்றேன் அப்படின்னு நீங்க கேட்டா, ஒரு சேவை மனப்பான்மையில என்னையே நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக செய்றேன். அதாவது சமுதாய சேவையாகவும் இருக்கணும். நான் வந்த இந்த பிறவிய சரியா முடிக்கணும். அதுக்காக நான் இந்த பாடங்கள் எல்லாம் ஒரு சமுதாய பணியா தான் செய்றேன். இது ஒரு ட்ரஸ்ட்டோ, ஒரு ஆர்கனைசேஷனோ எதுவுமே கிடையாது. ஆனா இதன் பிறகு நம்ம சந்நியாசம்ங்கிற ஒரு நிலையில நாம வந்து இந்த சமுதாயத்துக்கு அமைதியா வழிகாட்டுறதுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழணும். இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துல சொல்லப்பட்ட இந்த வாழ்வியல் நெறிமுறையில, இப்ப நெறைய பேர் சந்நியாசம் எடுத்த உடனே எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதாவது இந்த வாழ்வியல் நெறிமுறையில வந்து பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பதை அடையாம, அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே, அதாவது கல்வி கற்றுக் கொண்டிருக்கும்போதே நெறைய பேர் வந்து சந்நியாச வாழ்க்கைய மேற்கொண்டு விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க இல்லற தர்மத்துக்குள்ள வருவதில்ல. வானப்பிரஸ்தமும் அவங்களுக்கு தேவையில்ல. அப்படி நெறைய பேர் சந்நியாசம் வாங்குனவங்க இருக்காங்க. ஆனா அந்த சந்நியாசிகளுடைய வாழ்க்கைய நான் பார்த்தா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் சேவை செய்வத விட மனி மைண்டடா நெறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப நானே பார்த்தீங்கன்னா, இப்ப சன்னியாசிகளா இருக்கக்கூடிய சில சமய குருமார்கள சந்திச்சாலும் சரி, அல்லது சில ஆர்கனைசேஷன போய் நாடுனாலும் சரி, மனி மைண்டடா இருக்காங்க. இப்போ சந்நியாசம் தீட்சை எடுத்த நெறைய சன்னியாசிகளுடைய வாழ்க்கை முறைய நானு வாட்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போய் பக்காவா ஆன்மீகத்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்போ இந்த மக்களுக்கு இந்த தர்மத்த உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த உபதேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில தான் இருக்கு.
அது வெளிநாட்டினருக்கு தான் பயன்படும். நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய தாய்மொழியில சொல்லக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இப்ப தமிழ் மொழியில சொல்லிக் குடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. பெரிய பெரிய மிஷனரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டி மிஷனரீஸ் இருக்கோ, அதே மாரி நம்ம ஹிந்து மிஷனரீஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அதிகமா ஆங்கில உரையாடல்களை வச்சுக்கிறாங்க. ஆங்கிலத்தில தான் பேசுறாங்க. ஆங்கிலத்தில தான் எல்லாமே சொல்லி தராங்க. அது சாதாரண பாமரனுக்கு போய் சேர்வதே கிடையாது. அது ஒரு வருத்தம் எனக்கு. எனக்கு என்னன்னா, நான் இந்த மாரி பாடத்திட்டங்கள தேடி அலையும்போது, நான் யார போய் சந்திச்சாலும், எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களாவும், பட்டதாரிகளாகவும், அவங்க வந்து ஆங்கிலத்த உரையாடுவதாகவும் தான் இருக்கிறாங்களே தவிர, ஒரு சாதாரண பாமரனுக்கு வந்து இந்த பாடங்கள் போய் சேருவதற்கு வாய்ப்பே கிடைக்கல. அத நான் பார்த்து ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சு தான், இப்போ எல்லோருக்கும் இத கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ட்டு இந்த எளிய முறையில, எளிய தமிழ்ல நம்ம தாய்மொழியிலேயே இங்க இத குடுக்கணுன்ட்டு குடுத்துட்டு இருக்கேன். அதனால நான் இங்க அதிகமா ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் குடுத்து பேசுவது கிடையாது. நமக்கு தெரிந்த தாய்மொழியிலேயே கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால, அதிகமா தமிழ் மொழியிலேயே இந்த பாடங்கள குடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் தமிழ் ஆக்கம் செய்யப்பட்ட புத்தகங்களும் நெறைய குடுத்துருக்கோம், இணையதளத்துல. இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, இப்போ ஆர்கனைசேஷன் இந்த மாரி மிஷனரீஸ் எல்லாம் நாம போய் நம்முடைய சனாதன தர்மத்தில வருகின்ற வழிமுறைகள போய் பார்க்கலான்ட்டு உள்ள போய் ஏதாவது டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே பணம். இப்போ ஒரு சமஸ்கிருதம் கத்துக்கணும் அப்படின்னு போனா, கத்துக் குடுக்குறோம். அதுக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் குடுக்கணும். அதுக்கு இந்த அமௌண்ட் நீங்க கட்டுங்க. அப்படிங்கிற மாரி சார்ஜஸ் பண்றாங்க. சரி வேதாந்த சாஸ்திரத்த கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சாமியார்கள, சில ஆர்கனைசேஷன, சில மிஷனரீஸ நாடுனோம்னா, கத்துக் குடுக்குறோம். அதுக்கு இங்கேயே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் குடுக்குறோம். அதுக்கு 10,000, 15,000, 20,000 கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம் சனாதன தர்மத்தினுடைய உயரிய விஷயங்கள சொல்லிக் குடுக்குறதுக்கு இப்படி பணம் குடுத்து தான் கத்துக்கணும் அப்படிங்கிறத, இந்த சாமியார்களே, சன்னியாசிகளே இப்படி பண்ணும்போது, இது எப்படி சாதாரண மனிதனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்த உண்டு பண்ணுது. மனரீதியா ஒரு காலத்துல மிகப்பெரிய வருத்தத்த உண்டு பண்ணுச்சு. ஏன்னா நான் தேடி போனப்போ அப்படிதான் நெறைய பேர் பணத்துக்காக இத கத்துக் குடுக்குறேன்னு தான் சொல்றாங்களே தவிர, உங்களுடைய ஆசைக்காக, உங்களுடைய தேவைக்காக, அதாவது புருஷார்த்தத்துல சொல்லப்பட்ட அந்த வீடு பேறுங்கிற மோட்சத்தின் மீது இச்சை அப்படிங்கிற முமுட்சுத்துவ கத்துக் கொடுப்பதற்கு எந்த ஒரு மிஷனரீஸும், ஆர்கனைசேஷனும் தயாரா இல்ல. இன்றைக்கு ஆன்மீகம்ங்கிற போர்வையில ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை நிறுவனங்களும், எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களா மாறி தான் சமுதாயத்துக்கு இந்த மாரி சேவை செய்வதாக காட்டிக் கொள்வதாக நான் பார்க்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தானே தவிர, நான் யாரையும் குற்றம் சொல்லணும்ட்டோ, சுட்டிக்காட்டணும்ட்டோ நான் இங்க பேசல. புரிய வைப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கேன். அப்ப இங்க நான் ஏன் வந்து ஆர்கனைசேஷனோ, ஒரு ட்ரஸ்ட்டோ ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, அப்படி செஞ்சுட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம இப்போ ட்ரஸ்ட், ஆர்கனைசேஷன் அப்படின்னா, அங்க ஃபண்ட் குரோத் பண்ணணும், மனி ஃப்ளோ வேணும், அப்ப டொனேஷன் தேவைப்படுது. அப்ப அதுக்கு தகுந்த மாரி மக்கள திரட்டணும், பொருளாதாரத்த திரட்டணும். அப்புறம் கடைசியில எல்லாமே கமர்ஷியல் ஆக்கப்பட்டு, அப்புறம் நாமளும் கார்ப்பரேட் மாரி ஆயி, என்னுடைய புத்தகங்கள் இவ்வளோ விலை, என்னுடைய ஸ்பீச், ஆடியோ இவ்வளோ டவுன்லோட் பண்றதுக்கு இவ்வளோ விலை, அப்புறம் என்னுடைய கிளாஸஸ்க்கெல்லாம் இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்ட்டு ஒண்ணு போட்டு மக்கள மடைமாற்ற வேண்டியதா வந்துரும். அதனால என்னுடைய நோக்கம் அது கிடையாது. இங்க முழுக்க முழுக்க "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்" அப்படிங்கிற மாரி, நான் தேடி அலைஞ்ச இந்த அத்தியாத்ம ஞானத்த நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டனோ, அப்படியெல்லாம் நீங்க கத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையா உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சு தான், இந்த பராபரம் பாடசாலைய ஆரம்பிச்சிருக்கேன். இது தொடங்கி நெறைய வருஷங்கள் ஆச்சு. 2017ல இத வந்து ஒரு முறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த மாரி Facebook குரூப்ல, அப்புறம் நம்ம Telegram குரூப்ல இப்படியெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சோம். நெறைய பேர் வரீங்க, படிக்கிறீங்க. ஆனா பயனடைகிறது இல்ல. ஏன் அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு இங்க நிறைவாவதில்லன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்க வேற ஏதோ ஒரு குழு மாரி நெனச்சுட்டு இதுல வரலாம். அல்லது வேறு ஏதாவது உலகியல் தேவைக்காக இங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்த்து வரலாம். ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க சொல்ற பாடங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி மனிதன் தன்னை அறிந்து தன்மயமாக வென்ற, தன்னுடைய சுயம் பிரகாச அறிவை வெளிப்படுத்தி காட்டுகின்ற, விவேகத்தினால் விழித்துக் கொள்ளுகின்ற ஒரு விவகாரம். அத நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு தனி பாதைங்க. இது ஒரு உயரிய அறிவு பரிமாணத்தை நோக்கி முன்னேறுகின்ற ஒரு முக்கியமான பாதை. இது நம்முடைய சனாதன தர்மத்தின் பாதை என்பதாக நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் நானு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
இப்ப இதுல வந்து வேதங்கள் எல்லாமே சமஸ்கிருத மொழியில இருக்குன்ட்டு ஆரம்பத்துல சொன்ன மாரி, அதை எளிமையா புரிந்து கொள்வதற்கு அந்த மொழி அறிவு தேவைப்படுது இல்லையா? அதுக்காக நானும் அந்த மொழிய கத்து தான், அத ஆராய்ந்து பார்த்து அதற்காக நெறைய நேரத்த செலவிட்டு, என்னுடைய வாழ்நாட்கள்ல இதுக்காகவே அர்ப்பணிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப இதுல உங்களுக்கு நெறைய பேர் வயதானவர்கள் இங்க இருக்கிறீங்க. ஆனா, உங்களுடைய வாழ்க்கைய உபயோகமா வாழத் தெரியாம, இன்னும் நீங்க டிவி, சீரியல் பார்த்துக்கிட்டு, வெட்டியா பொழுத போக்கிக்கிட்டு, வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு, இப்படி வாழ்க்கைய போக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நெறைய பேர் வந்து உத்தியோகத்திலிருந்து ரிட்டயர் ஆனவங்களும் பார்க்குறேன். அவங்களும் இப்படிதான் வாழ்க்கைய சீரியல் பார்த்துக்கிட்டோம், தேவையில்லாத விசய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டோம், அரட்டை அடிச்சுக்கிட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்கீங்க. ஆனா, கொஞ்சம் மாற்று சிந்தனைகள் பண்ணி பாருங்க. இந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் என்ன? நமக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்க கல்வி அறிவுங்கிறது எந்த அடிப்படையில நமக்கு தேவைப்படுது? அது பொருளாதாரத்துக்கு மட்டும் தான் தேவைப்படுதா? இல்ல ஒரு தனி மனிதன் தன்னை அறிவதற்காகவும் தேவைப்படுதா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க எந்த ஒரு மனிதன் தன்னை தான் உணர்கின்றானோ, அவன் தான் மனித பிறவியின் மகத்துவத்தை உணர்ந்தவன் என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா, அதற்கு தான் மனித பிறவி. ஏன்னா, நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லன்னு நான் பலமுறை சொல்லுவேன். அதே 5 புலன்கள் நமக்கு இருக்கு, மிருகத்துக்கும் இருக்கு. ஆனா, ஒரு வித்தியாசம் என்ன? நம்மிடத்துல இருக்கிற 6ஆம் அறிவு, பகுத்தறிவு. அத பயன்படுத்தி நம்ம இந்த பாதையில வெற்றி பெறணும். அதற்கு கல்வி பெறணும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த கல்வி என்பது மனிதனுக்கானது. அப்படிப்பட்ட கல்வி இந்த அத்தியாத்ம ஞான கல்வி. பொருளாதார கல்விய பற்றி நான் இங்க பேசல. அது வந்து பணம் சம்பாதிப்பதற்கு நீங்க என்ன வேணா படிக்கலாம், எப்படி வேணா உத்தியோகத்துக்கு போலாம், எவ்வளவு வேணா பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அது நம்முடைய பொருளாதார தேவைகள தான் பூர்த்தி செய்யுமே தவிர, நம்முடைய வாழ்வியல் தேவைகள பூர்த்தி செய்யாது. அதாவது ஒரு மனித பிறவியினுடைய மகத்துவத்த பூர்த்தி செய்யாது. ஏன்னா இங்க மனிதன் என்பவன் வந்து அரிதான பிறவிங்கிறதுனால, அவன் சில அரிய உண்மைகள அறிந்து கொள்வதற்கான பகுத்தறிவு பரிமாணத்துல வந்திருக்கிறதுனால, அத பயன்படுத்தணுங்கிறதுக்காக நான் அத சுட்டிக்காட்டுறேன். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட புரிய வைக்க விரும்புறதுக்காக தான் இவ்வளவும் பேசுறேன். அதாவது இந்த பராபரம் பாடசாலையில இப்போ நம்ம இன்னும் சில சமுதாய சேவைகள்ல நல்ல விதமா மக்களுக்கு கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால, இப்போ வேதங்களை படிப்பதற்கான சமஸ்கிருத மொழி அறிவை நாம ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும். அப்ப அந்த சமஸ்கிருத மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க இந்த குழுவுல பயணம் பண்ணி, இப்ப நம்ம அதுக்குண்டான பாடத்திட்டங்கள எடுக்கிறதுலயும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். 1. இந்த சமஸ்கிருதம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, அதை கற்றுக் கொடுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா, அவங்க முன் வரலாம். இந்த பராபரம் பாடசாலையில முன் வரலாம். ஏன்னா, இதெல்லாம் வந்து சமுதாய சேவையா நம்ம இந்த உலகத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில குடுத்துட்டு போகணும். ஏன்னா, பணத்துக்காகவே நெறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இந்த மாரி சமுதாய பணியாகவும் சிலர் முன்வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இங்க வயதானவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாள வீணாக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதை இந்த குழுவின் மூலமா குடுக்கலாமா? அப்படின்னு யோசனை பண்ணுங்க. இப்ப நெறைய பேர் ஆங்கிலம் படிச்சிருப்பீங்க. ஆங்கில அறிவு இருக்கும். ஆனா, மற்றவர்களால ஆங்கிலம் பேச முடியாம பிரச்சனை இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நெறைய பேருக்கு வராது. அப்ப அவர்களை பேச வைப்பதற்காக ஒரு சமுதாய சேவை செய்யலாம் இல்லையா? நெறைய பேர் செய்யலாம். அப்படி நெறைய பேர் உங்களுக்குன்னு ஒரு மொழி அறிவு இருக்கும். அந்த மொழி அறிவை மக்களிடத்துல இப்படி குடுக்கலாம் இல்லையா? அத இலவசமா குடுக்கலாம் இல்லையா? வயதான காலத்துல உங்களுக்கு என்ன வேல? உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் காலத்த விரயம் பண்றத விட, இங்க ஒரு தளம் நம்ம உருவாக்கி குடுக்குறோம். எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுன்னு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது ஆரம்பத்துல நீங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்க. ஆனா அது எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுங்க? வீட்ல வசதி இல்ல. உட்கார வச்சு மக்களுக்கு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ரூம் வசதி இல்ல. பொருளாதார வசதி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த இணையதளத்த நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப அதுக்கு தான் இந்த பராபரம் பாடசாலைய நீங்க பயன்படுத்திக்கங்கங்கிறேன். இதுல யார் யாருக்கு என்ன திறமை இருக்கோ, அவங்கவங்க அந்த திறமைய நான் இதெல்லாம் இப்படி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி முன் வரலாம். இப்ப ஒரு சிலர் வந்து எனக்கு பாடத் தெரியும். நான் பாட்டு சொல்லி தரேன் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா அந்த பாட்டு சொல்லி தர்றத இந்த குழுவுல செய்யலாம். நான் சொல்றது வந்து இங்க இலவசமா சொல்லிக் குடுங்கங்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் இல்லையா? இப்போ பணத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாரர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அவங்கள விட்டுடுவோம். அவங்கள நம்ம இதுல இணைக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிறைவா இருக்கு.
தேவையான பொருளாதாரம் இருக்கு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாம் இறைவன் குடுத்துருக்கிறான். இப்ப நான் மன நிம்மதியா இருக்கிறேன். நிறைவா தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு நெறைய நேரம் இருக்கு. என்ன செய்றதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்றவங்கள இங்க வாங்கன்னு சொல்றேன். பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள நாம இங்க கூப்பிடவே இல்ல. அவங்க அப்படியே பணத்த நோக்கி ஓடட்டும், சம்பாதிக்கட்டும். அவங்க வாழ்க்கை அப்படியே வாழட்டும். அவங்களுக்கு இந்த குழுவுல வேலையும் இல்லன்னு தான் நான் சொல்றேன். இந்த குழுவுல யாருக்கு வேலை அப்படின்னா, இந்த சமுதாய அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்கணும். தன்னை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். இந்த உலகம் எப்படி, இறைவன் யார், நான் யார் அப்படின்னு விசாரிக்கின்ற விவேகம் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த பராபரம் குழுவுல தேவை அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ இங்க இந்த குழுவுல இணைஞ்சிருக்கிறவங்க நெறைய பேர் வந்து எதுக்காக இணைஞ்சிருக்கிறோம்னு தெரியாமயே இந்த குழுவுக்குள்ள இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க வர்றதும் இல்ல. இந்த குழுவுல வந்து எட்டி பார்த்துட்டு போறவங்க தான் நெறைய இருக்காங்க. ஒழுங்கா வர்றவங்க ஒரு 50, 100 பேர் வராங்க. அந்த 50, 100 பேரும் ஆன்மீகத்துல நான் அதை அடையணும், இதை அடையணும்னு ஏதோ எதிர்பார்ப்போடு வராங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி இங்க இல்லங்கிறதுனால, இது ஏதோ உயர் பரிமாண அறிவு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்களே! இது நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! நாம ஏதோ ராமா, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அப்படியே உடம்ப விட்டு போலான்னு பார்த்தா, இவரு என்னமோ சாஸ்திரம் அது இதுன்னு போட்டு குழப்புறாரு. அப்புறம் ஜீவன் முக்திங்கிறாரு, விதேக முக்திங்கிறாரு. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க உண்மை என்னன்னா, ஆன்மீகம் என்பது ஆன்மாவை உணர்வது. அந்த தூய அறிவாகிய பரமனை நான் என்று நம்முள் உணர்வது தான் இங்க ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை, உயர் பரிமாண அனுபவம். அது சாதாரண மக்களுக்கு புரியாது இல்லையா? அது சாஸ்திர அறிவு உள்ளவங்களுக்கு தான் அது புரியும். அப்ப அது என்ன சொல்ல வருது? நம்முடைய பண்டைய ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க? அப்படிங்கிறத நம்ம சாஸ்திர ரீதியா அணுகுனா தான், நாமளும் மனித பிறவியில இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான தகுதி உடையவர்களாக மாறி, வந்த வேலைய முடிச்சுட்டு போக முடியும். மற்ற மிருகங்களோ, பறவைகளோ, ஜீவராசிகளோ எதுவும் அப்படி கத்துக்க முடியாது. இது மனிதனுக்கே உரித்தான மகத்தான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறதுனால சொல்றேன். ஆகவே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த குழுவுல உங்களுக்கு இது மாரி சமுதாய பணி செய்கின்ற ஆர்வம் இருக்கின்றவர்கள், அவரவர்களுக்கு தங்களிடத்தில என்ன திறமை இருக்கோ, அதை வெளிப்படுத்த நீங்கள் இங்க வந்து இந்த குழுவ பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களிடத்தில என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இந்த குழுவுல குடுங்க. அத மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். அந்த வகையில இப்ப மொழி அறிவு குடுக்கலாம், அல்லது இசை அறிவு குடுக்கலாம். உங்களுக்கு பாடத் தெரியும்னா பாட்டு சொல்லிக் குடுங்க. மியூசிக்கல் கிளாஸஸ் எடுக்க தெரியும்னா மியூசிக்கல் கிளாஸஸ் சொல்லிக் குடுங்க. இது எல்லாமே நீங்க இந்த குழுவுல சேவையா செய்யணும்னா செய்யலான்னு சொல்றேன். அப்படி செய்ய சொல்றத யார சொல்றேன்னா, வீட்ல எல்லாமே திருப்தியா இருக்கு. எனக்கு நிறைவா இருக்கிறேன். ஆனா என்ன செய்றது? நேரம் போமாட்டேங்குது. அதனால டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்றவங்க இதுல வாங்கங்கிறேன். அதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா நான் இத செய்யறதுக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்கள நான் இங்க கூப்பிடவே இல்ல. அவங்க வர வேண்டாம். அவங்க அதையே செய்யட்டும். அதாவது வீட்ல எனக்கு நெறைய நேரம் இருக்கு. என்னுடைய தேவைகளும் முழுமையடைந்திருக்கு. பொருளாதார பிரச்சனையும் இல்ல. எனக்கு உணவு பிரச்சனையும் கிடையாது. உறைவிடமும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா எனக்கு பொழுது போக மாட்டேங்குது. அதனால டிவி பார்த்துட்டு இருக்கேன், டூர் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இங்க இந்த பணிகள எடுத்து எல்லோரும் பயனடைகிற மாரி இந்த உலகத்துக்கு ஒரு உபகாரமா வாழ்ந்துட்டு இந்த உடம்ப விட்டுட்டு போலாம். அப்படி நீங்க பயன்பட்ட வாழ்க்கைய வாழும்போது தான் உங்க மனசு பண்பட்டு அந்த தூய அறிவு நிலைக்கு பிரகாசிக்கும். ஏன்னா, அதுதான் சத்துவ குணம் மேலோங்குவதற்கான சரியான பாதை. அதை வந்து நம்ம கர்ம யோகம் என்று சொல்றோம். அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்கின்ற செயல் விளைவுக்கு வந்து கர்ம யோகம் என்று பெயர். ஆனா தன்னுடைய தேவைக்காக ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கின்றான்னா, அதற்கு கர்மா என்று பெயர். கர்மா என்றால் அதனுடைய செயல் விளைவுகளை நம்ம அனுபவிக்கணும். அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா, அது நீங்க நல்லதோ, கெட்டதோ அதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும். ஆனா கர்ம யோகம் என்பது, இங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த சமுதாயத்துக்காக நம்ம செய்றது. அப்ப அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. அது ஈஸ்வர பிரசாதமா போயிடும். அதாவது கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதை சொல்ற மாதிரி. நம்ம அப்படி வாழ்றது தான் கர்ம யோகம். அப்ப அந்த கர்ம யோகப்படி வாழ முன்வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும், இப்ப இந்த பாடசாலையில எங்களோட சேர்ந்துக்கலாம். முழுக்க முழுக்க நீங்க சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதா அமைச்சுக்கலாம். பயனடைகிறவர்கள் பயனடையட்டும். உண்மையா தேடுறவங்களுக்கு அது உபயோகமா இருக்கட்டும். அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே உங்களுக்குள்ள என்ன அறிவாற்றல் இருக்கோ, டெக்னாலஜி இருந்தா டெக்னாலஜிய பயன்படுத்தி, இங்க வந்து அதையும் பயன்படுத்தி சொல்லுங்க. உங்களுக்கு இசை அறிவு இருக்குன்னா, இசை அறிவ கொண்டு வந்து குடுங்க.
மொழி அறிவு இருக்குன்னா, மொழி அறிவை கொண்டு வந்து குடுங்க. என்ன தெரியுமோ, அத நீங்க இதை நான் இந்த இடத்துல குடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களை நான் வரவேற்கிறேன். மனப்பூர்வமாக இந்த காரியத்தை செய்ய வழிமொழிகிறேன். ஆகவே என்னுடைய விருப்பத்த நான் இங்க மனம் விட்டு பேசியிருக்கிறேன். இப்ப இத்துடன் சமஸ்கிருத மொழிய இந்த பராபரம் பாடசாலையில குடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். கத்துக் குடுக்கலாம். அதாவது முறையா அந்த சமஸ்கிருத மந்திரங்கள, ஸ்லோகங்கள யாரெல்லாம் பாட விரும்புறீங்களோ, உச்சாரணம் செய்ய விரும்புகின்றளோ, அவர்களெல்லாம் உற்சாகமா அத செய்யலாம். அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மொழி அறிவ குடுக்கலான்னு நெனைக்கிறேன். இதுல யாராவது விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுக்கு சமஸ்கிருத மொழி தெரியும்னா, நடத்தி கொடுக்க முன் வரலாம். இல்லன்னா, கத்துக்கிறதுக்கு முன் வரலாம். அப்ப இத சொல்வதற்காக தான், இத உரையாடல் பகுதிய நான் இங்க உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அத புரிந்து கொள்ளுங்க. இந்த பராபரம் பாடசாலை என்பது ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு ட்ரஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க சமுதாய சேவையில மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லோரும் தர்மப்படி வாழ வேண்டும். அந்த வீடு வேறுங்கிற விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கமாகவும், இந்த பாடசாலையினுடைய நோக்கமாகவும் இருக்கு என்பதை கூறி, இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.